ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி ஹாரர் கதையா ரிலீஸ் ஆன ஹோலி நைட் டீமன் ஹண்டர்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோ யார் தெரியுமா? கொரியன்ல ஆக்ஷன் படங்களுக்கு புகழ் போன நம்ம டான்லி. ஆக்சுவலா ரொம்ப நாளாவே இந்த படத்தோட HD பிரிண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, நம்ம டான்லிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. ஏன் ட்ரெயின் டு புசான் படத்துல ஜாம்பிஸ புரட்டி எடுத்ததா இருக்கட்டும், அடுத்து ரவுடி பசங்களை ரவுண்டு கட்டி அடிச்சதா இருக்கட்டும், போலீஸ்காரனா இருந்து புரட்டி எடுத்த வரைக்கும் எல்லா படங்களுமே நம்ம தலைவனுக்கு ஹிட். இப்ப அந்த வரிசையில இந்த படமும் வரப்போகுது. ஆனா என்ன, இதுல வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல நம்ம தலைவன் நடிச்சிருக்காரு. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. சடனா அந்த புள்ளையோட நடவடிக்கையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னதான் ஹீரோயின் மனநல மருத்துவரா இருந்தாலும் கூட இவளாலேயே தான் தங்கச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்த முடியல. அப்பதான் வேற வழி இல்லாம ஊருக்குள்ள பேய்களை ஓட்டுற வேலையை பாக்குற நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட ஹீரோயின் உதவி கேட்டு வராங்க. இவன் வேலையை கையில் எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கடைசியில என்னாச்சு, இவங்க அந்த பேயை விரட்டினாங்களா? பல லட்சம் மக்கள் வாழக்கூடிய குறியால எதுக்காக குறிப்பா நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு மட்டும் பேய் பிடிச்சது? இது எல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படியே உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குனு நோட்டிபிகேஷன் உங்க மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிக்கும். சரி, இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது, அது என்ன? பார்க்கலாம். எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்க? என்ன சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க ஒரு மனநல மருத்துவர். தன்னைத்தானே கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பேரு ஜியான், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட பேரு ஒன்ஜோ. சரியா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி என்னோட அம்மா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டாங்க. என் கூட என் அம்மாவுக்கு இருந்த பாண்டிங்கை விட என் தங்கச்சி தான் ரொம்ப நெருக்கமா இருப்பா. ஒருவேளை அதனாலயும் என்னமோ என் அம்மாவோட இருப்பா அவளால ஏத்துக்கவே முடியல. உள்ளுக்குள்ளேயே கஷ்டங்களை போட்டு அடக்கி வச்சு தனிமையில இருந்ததால பாவம் அவளோட மனநிலையே பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னையோட சரியா என் தங்கச்சிய மருத்துவமனைக்கு கொண்டு வந்து 34 நாள் ஆகுது. நாங்க இப்ப அவளோட மூளை பகுதியை ஸ்கேன் பண்ணி பார்க்க போறோம்னு வீடியோவை கட் பண்ணிட்டு படமும் பிளே ஆகுது. தங்கச்சிய முதல்ல அங்க இருக்க மிஷின்குள்ள அனுப்பி தலையை ஸ்கேன் பண்ண பாக்குறாங்க. சடனா என்னாச்சுன்னு தெரியல, அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. கூடவே அந்த ஸ்கேன் எடுக்கிற ரூம் இருக்குல்ல, அங்க உட்கார்ந்துட்டு இருந்த தங்கச்சியை காணோம். உடனே ஒரு அல்ல கையும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக குடுகுடுன்னு உள்ள ஓடுவான். அப்ப கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு சக்தி அந்த பயல போட்டு அடி புரட்டி எடுக்குது. யார் இதையெல்லாம் பண்றாங்கன்னு குழம்பி போயிருக்காங்க. அப்போ ஒரு நொடி பவர் ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் ஆன் ஆகும் போது மறைஞ்சு போயிருந்த தங்கச்சி இருக்கால, அவ திரும்ப குத்துக்கள் மாதிரி முன்னாடி வந்து நிப்பா. சோ இந்த ஒரு சம்பவத்தை ஹீரோயின் நேருக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இது ஒரு மனநோயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லங்கிற விஷயத்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படமும் ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த ஒரு அலுவலகத்தை காட்டுறாங்க. அங்க கிம் தாஜின்னு 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறானுங்க. அப்ப கதவை திறந்துகிட்டு ஒரு கிளைண்ட் உள்ள வராரு. ஏமா, நான் உங்க முதலாளியை பார்க்கணும், இருக்காரா? பாவோ உள்ளதான் இருக்காரு. சரி, யார் அந்த பாவோன்னு பார்க்கும்போது அது நம்ம தலைவன் டான்லி. ஜம்முன்னு குழந்தை மாதிரி சேர்ல உட்காந்து சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப உடனே கிளைண்ட் தான் பொண்ணோட போட்டோவை கொடுத்த. கொஞ்ச நாளாவே என் பொண்ணு ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டா. அதுவும் இப்ப ஒரு 5 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா. போலீஸ் டீமை சேர்ந்த 3 பேரு லாஸ்டாவே இருந்த லொகேஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா சடனா என்னாச்சுன்னு தெரியல, அந்த போலீஸ்காரங்க 3 பேருமே ரொம்ப கொடூரமா இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா கிளைண்ட் இங்க தானா வரல, இவர் கூடவே ஒரு போலீஸ்காரன் உதவிக்காக வந்திருப்பாரு. அவருக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப நல்லா தெரியும். அப்போ உடனே ஹீரோ கிம்ம பார்த்து, டேய் என்னடா சும்மா உட்காந்துருக்க, போ குடிக்க ஏதாவது கொண்டு வா. அரக்க பறக்க சுத்தி இருக்க டேபிள்ல தள்ளி விட்டுட்டு கிம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா கிளைண்ட் கிட்ட பொண்ணோட போட்டோவையும் லாஸ்ட் அவ எந்த இடத்துல இருந்தாங்கிற லொகேஷனையும் நம்ம ஹீரோ வாங்கி வச்சுப்பான். அதே டைம்ல கிம் காஃபியோட உள்ள வரான். சரி, கிளைண்ட்டுக்கும் போலீஸ்காரனுக்கும் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தா அதான் கிடையாது. படக்குன்னு இவன் எடுத்து குடிக்கிறாங்க. கிளைண்ட்டுக்கு ஒன்னும் புரியல. என்ன சார், குடிக்க தண்ணி எதுவும் வேணுமா? பதில் எதுவுமே பேசாம கிளைண்ட் நம்ம ஆளுங்க 3 பேரையும் மேலையும் கீழையும் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்கிட்ட, தலைவரே உண்மையாவே இவனுங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சிருவானுங்களா? எனக்கு ஒரு பக்கமா பயமா இருக்குதியா. உடனே ஹீரோவும், அட ஆளை பார்த்து இடப்படாதீங்க, வேலையை பக்காவா முடிக்கிறோன்னு ஒரு கவர் ஃபுல்லா பணத்தை வாங்குறான். உடனே போலீஸும், ஏப்பா பாவோ, உனக்காக எத்தனை கிளைண்ட் நான் புடிச்சு கொடுத்திருக்கேன், ஒரு முறையாச்சும் நீ எனக்கு கமிஷன் கொடுத்திருக்கியா? அச்சச்சச்சா, இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல, இந்த வச்சுக்கோ. அட பாவி, ஏண்டா எவ்வளவு கிளைண்ட் புடிச்சு கொடுத்திருக்கேன், தம்ம தொண்டு ஒரே ஒரு கட்டை கொடுக்குறேன். சரி வேணான விடுங்க, நானே வச்சுக்கிறேன். அட என்ன பாவோ, சும்மா சும்மா கோச்சுக்கிற, நமக்குள்ள பணமா விஷயம், பழக்க வழக்கம் தான் முக்கியம்னு அந்த ஒரு கட்டு பணத்தை எடுத்து ஜோப்ல வச்சுப்பான். அதுக்கப்புறம் என்ன, காசை வாங்கியாச்சுல்ல, கடமையை செய்ய கிளம்பலான்னு கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கின லொகேஷன் இருக்குல்ல, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க கிளம்புறாங்க. இதே டைம்ல ஒரு பெரிய டிவி நியூஸ்ல இந்த மாதிரி அப்பாவே
ஏழையான மக்கள் ஒரு சில பேரை ரொம்ப கொடூரமா யாருன்னே தெரியாத ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ்காரங்க அவங்கள கைது பண்ண போனாங்க. ஆனா கொடுமை என்னன்னா அந்த போலீஸ் அத்தனை பேரையுமே அடையாளம் தெரியாத அந்த கும்பலை சேர்ந்தவங்க ரொம்ப கொடூரமா அடிச்சே கொண்டிருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாலயும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்குது. பிரச்சனை இது மட்டுமே இல்ல, கடந்த சில ஆண்டுகளாவே நம்ம சியோல் சிட்டிக்குள்ள அமானுஷ்ய சக்திகளை கொண்ட ஒரு சில பேரு டீமன்ஸுக்கு எதிராக ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருங்கிறத காவல்துறையை சேர்ந்தவங்க தான் கண்டுபிடிக்கணும்னு இப்ப அந்த நியூஸும் கட் ஆகுது. இதை பார்த்து முடிச்ச ஒரு போலீஸ்கார ஹெட் பக்கத்துல இருக்க ஃபாதர் ஜோ கிட்ட இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையாவே தீய சக்தின்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா நம்மள போல சாதாரண மனிதர்களால அந்த டீமன்ஸோட சக்தியை வச்சிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக சண்டை போட முடியாது. பிறப்பாலேயே தெய்வ சக்தியை கொண்ட ஒருத்தரால மட்டும்தான் அந்த டீமன்ஸுக்கு எதிராக சண்டை போட முடியும். இந்த இடத்துல கட் பண்ணா கிளைண்டோட பொண்ணு இருந்த லொகேஷன் இருக்குல்ல, கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட டீம் வந்துட்டாங்க. வெளிப்பக்கத்துல இருக்க சுவர்கள்ல கிம்மோ கேமரால இருக்க லைட் அடிச்சு பார்க்கும்போது அமானுஷமான நிறைய மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. தலைவரே, இந்த இடம் சபிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரிவா, உள்ள போய் சம்பவத்தை பண்ணலான்னு இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள வரும்போது நூத்துக்கணக்கான பேரு சரக்கு தம்மு கஞ்சான்னு எக்கச்சக்க போதையில இருக்கானுங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு பணத்தை கொடுக்க இவ ஒரு தசையில கையை நெட்டுவா. சரின்னு அந்த இடத்துக்கு வந்து லைட்டா எட்டி பார்த்தா ஒரு 3 அல்ல கைங்க காவலுக்கு இருக்கானுங்க. அப்படியே இந்த பில்டிங்கோட இன்னொரு அறைக்குள்ள நம்மளுக்கு தேடி வந்த சோஜன் இருக்கா இல்லையா, அவள ஒரு வெள்ளை துணியை வச்சு போத்தி மரக்கட்டைகளுக்கு நடுவுல படுக்க வச்சுட்டு தலையில குல்லா மாட்டிக்கிட்டு ஒரு சில பேரை டீமன்ஸுக்காக இந்த பொண்ணை பலி கொடுக்கறதுக்கு மந்திரங்களை உச்சரிச்சு சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தலைவன் தனியால உள்ள வராங்க. காவலுக்கு இருந்த 3 பேருமே 3 விதமான வெப்பன்ஸ் வச்சிருக்கானுங்க. ஆனா பாவம் அந்த பயலுங்களுக்கு நம்ம ஹீரோவோட கையே வெப்பன்னு தெரியாது போல. ஈவு இறக்கமே கிடையாது. எதிரிகளோட தாக்குதல ரொம்ப அசால்ட்டா தடுத்து மூஞ்சி மேலேயே மாங்கு மாங்குன்னு குத்துறாங்க. அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பயபிள்ளைங்க 10 அடி பறந்து போய் தொப்புனு கீழே விழுறானுங்க. கடைசியா ஒருத்தனை வளைச்சு பிடிச்சு வயிற்றோட சேர்த்து கும்மாங்குத்து குத்த பூட்டப்பட்டிருந்த அரை கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போய் விழுறான். இங்கதான் அந்த மந்திரம் ஓதிட்டு இருந்த ஆசாமிகளும் இருக்கானுங்க. ஹீரோவை பார்த்ததும் போதும் அந்த பயலுங்க இவனை அட்டாக் பண்ண வரானுங்க. ஆக்சுவலா சாதாரண மனுஷங்களை அடிக்கும் போது நம்ம ஹீரோ உடம்புல இருந்து எந்த ஒரு பவரும் ரிலீஸ் ஆகாது. அதுவே கெட்ட சக்தியோட இருக்க யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணா அப்படின்னா இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நெருப்பு சும்மா பட்டாசா பறக்குங்க. சோ இதுலயே ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்குமே ஒரு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குல்லா போட்ட ஆசாமிங்க இருக்கானுங்கல்ல, எக்ஸாக்ட்டா இதே ஆளுங்க தான் சிட்டிக்குள்ள இருந்த போலீஸ்காரன் அப்பாவி மக்கள்னு நிறைய பேரை கொலை பண்ணிருப்பானுங்க. இப்ப ஹீரோ ஒரு பக்கத்துல கலவரத்தை ஆரம்பிச்சதுமே இன்னொரு பக்கத்துல தாஜி உள்ள போந்து சோஜன் பொண்ணோட தலைமையில கைய வச்சு அவ உடம்புக்குள்ள இருக்க டீமனை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில அனுப்புறதுக்காக மந்திரங்களை உச்சரிச்சிட்டு இருக்கா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம தாஜி ஒரு ஷாமன், அதாவது ஒரு மந்திரவாதி. ஏப்பா இங்க இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அந்த கிம் எங்க போனான்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா அவனுக்குள்ள எந்த ஒரு பவர்ஸும் கிடையாது. நம்ம ஹீரோ சண்டை போறது தாஜி உடம்புக்குள்ள இருந்து பேய விரட்டுறதுன்னு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது அது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா வீடியோ எடுக்கிறது தான் நம்ம கிம்மோட வேலை. அந்த சோஜின் உடம்புக்குள்ள இருக்க பேய்க்கு முன்னாடி தாஜி தாங்கிட்டு இருக்க மந்திர கண்ணாடியை காட்டினதுமே அந்த டீமன் டைரக்டா அந்த கண்ணாடிக்குள்ள போயிடும். ஒரு வழியா அந்த புள்ளையோட உயிரையும் காப்பாத்தியாச்சு, அங்க காவலுக்கு இருந்த ஆளுங்களையும் போட்டு தள்ளியாச்சு. சரி வந்த வேலை முடிஞ்சு போச்சு, என்னப்பா கிளம்பலாமா? உடனே கிம் உள்ள போந்து தலைவரே மன்னிச்சிருங்க, உங்களையும் தாஜியவும் மாத்தி மாத்தி வீடியோ எடுத்தனா, அதனால எண்டிங் சீனை நான் ஒழுங்கா எடுக்கல. ஆடா பாவி, இப்ப என்ன அடிவாங்கின இந்த அல்லகைகள் எல்லாம் திரும்ப எழுப்ப வாட முடியும்? சரி பரவாயில்ல விடு, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு இந்த ரூம்குள்ள நிறைய மரக்கட்டைகளை அடிக்க வச்சிருப்பானுங்கல்ல, அதுல பைப்புள்ள நெருப்ப கொளுத்தி விட்டு இதை எண்டிங் சீனா வச்சுக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ கலவரத்துக்கு பேர் போனாலும் அங்க காமெடியும் இருக்கும். கட் பண்ண அடுத்து இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ வழக்கம் போல வேலைக்கு வந்திருப்பா. அங்க இருக்க ஒரு பேஷண்ட பார்த்து முடிச்சிட்டு இவ தன்னோட தங்கச்சியோட அறைக்கு போகும்போது ஃபாதர் ஜோ இவள கவனிக்கிறாரு. ஆனா ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. இப்ப நேரா தங்கச்சியோட அறைக்கு வந்த ஹீரோயின் கதவுல இருக்க தொலை வழியா தங்கச்சியை பாக்குறா. பெட்ல அசையவே முடியாத அளவுக்கு கை காலெல்லாம் கட்டி லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த தங்கச்சி கடைய பாத்தீங்களா, ஏதோ பேய் மாதிரி பேன முடிச்சபடியே இருக்காங்க. இப்ப இத பார்த்து முடிச்சிட்டு திரும்ப ஹீரோயின் டேபிளுக்கு வந்துட்டாங்க. அங்க தங்கச்சி கூட எடுத்த ஒரு சில போட்டோக்கள் இருக்கு. இப்ப அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு சிகிச்சை கொடுக்கும் போது ஒரு சில வீடியோக்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல. சோ அதை பார்த்துட்டு இருக்கா. கண்டிப்பா தன் தங்கச்சி உடம்புக்குள்ள மனநல நோய் இல்லங்கிற விஷயம் தெரிய வருது. அதனால ஏதாவது பேய்களை ஓட்டக்கூடிய ஆள் இருக்காங்களான்னு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோவோட டீம் இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல காட்டுது. கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கால் பண்ணி ஒரு நன் கிட்ட பேசிட்டு இருக்கா. மேடம் இந்த மாதிரி நான் அனுப்பி வச்ச பணம் வந்துருச்சுல்ல பாவோ, அதெல்லாம் பக்காவா வந்துருச்சு. நீ அதிகமா வேலை பாக்குறியா என்ன? ஆமா மேடம், ஆனா இதெல்லாம் யாருக்காக? அப்பாவியான அனாதை குழந்தைகளுக்காக நம்ம ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு இருக்கோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே எல்லா வேலையும் நல்லபடியா முடியும். இப்படி பேசிட்டு காலை கட் பண்ணும்போது கரெக்டா கிம்மும் தாஜியும் உள்ள வராங்க. என்னடா ஆச்சு, நேத்து எடுத்த வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாத்தியா? தலைவரை எல்லாம் பாத்துட்டேன். நேத்து நம்ம போட்டு தள்ள ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரோட கழுத்து பகுதியிலுமே தோ இந்த மாதிரி வித்தியாசமான டேட்டூ
இருக்கு. அப்போ உடனே தாஜியும், இந்த பாரு, நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேய்களை ஓட்டியிருக்கேன். ஆனா நேத்து நான் ஓட்டிட்டு இருந்த அந்த பேய்க்குள்ள அளவுக்கு அதிகமான சக்தியை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. தலைவரே, அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல பேய்களை நம்ம ஓட்டி இருக்கோம்ல. ஆக்சுவலா அந்த குரூப்பும் நேத்து பார்த்த குரூப்பும் ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஒரு பெரிய குரூப்பா தான் இருப்பாங்க. கூடிய சீக்கிரமே அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு இவங்க ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு நேரா இப்ப ஆபீஸ்க்குள்ள வராங்க. அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிறா. ஒரு நிமிஷம் இந்த பயபுள்ளைங்க பார்த்து பயந்து போயிடுவானுங்க. ஏமா, யாருமா நீ? சொல்லாம கொள்ளாம மூஞ்சுக்கு முன்னாடி வந்து இப்படி பயமுறுத்துற? பதிலுக்கு ஹீரோயினும், நான் இந்த இடத்தோட தலைவரை பார்க்க முடியுமா? ஆடா செல்லம், நான் தாமா இந்த கேங்குக்கு லீடர். சொல்லு, என்ன வேணும்? இல்ல, என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால அவளுக்குள்ள இருக்க நோயை கியூர் பண்ணவே முடியல. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா, உன்ன அந்த போலீஸ்காரன் கென்னுதான் அனுப்பி வச்சானா? பதிலே பேசாம புள்ள அமைதியா இருக்கா. புரிஞ்சு போச்சு. அப்படின்னா உன்னை இங்க அனுப்பி வச்சது அந்த ஃபாதரான ஜோ தானே? இவன் ஆமான்னு சொன்னதும் போதும் மன்னிச்சிருமா, என்னால ஜோவோட ஆளுங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போ. யோ, நானே டாக்டர் தாயா, எதுவும் வேலைக்கு ஆகல. இந்த பாரு, மத்தவங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் விட்டுரு. நீ என் தங்கச்சி உயிரை காப்பாத்தின அப்படின்னா உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு இது அட்வான்ஸா வச்சுக்கோ. ஆனா கடைசி வரைக்குமே ஹீரோ இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான். அப்பதான் ஹீரோயினும் தாஜியை கூப்பிட்டு, இந்த பாருங்க, இதுல என்னோட விசிட்டிங் கார்டு இருக்கு, என் தங்கச்சியை எடுத்த வீடியோ ரெக்கார்டிங்ஸும் இருக்கு. தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு என் தங்கச்சிக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. திரும்ப மருத்துவமனைக்கு வந்தவ தான் கம்ப்யூட்டர்ல தங்கச்சியும் இவ்வளவு ஒன்னா எடுத்துக்கிட்ட வீடியோஸ் இருக்கும். சோ அதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. யதார்த்தமா அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. ஏன்னா ரூம்குள்ள கட்டி போட்டிருந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, இப்ப அவளை காணோங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம தலை தெரிக்க நேரா தங்கச்சியோட அறைக்குள்ள வரா. பார்த்தா உண்மையாவே இந்த தங்கச்சி பெட்ல இல்ல. கதவு லாக்ல தானே இருக்கு. அப்படின்னா அவ எங்க போனான்னு யோசிக்கும் போது சடனா தங்கச்சிக்காரி ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இத ஹீரோயினாலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பயத்தோடயே டக்குன்னு பின்னாடி திரும்புறா. ஆனா அந்த இடத்துல தங்கச்சிய காணோம். என்னடா இது வம்பா போச்சுன்னு மறுபடியும் பெட்ட பார்க்கும் போது தங்கச்சி இங்கதான் இருக்கிறாங்க. அடச்ச, ஒருவேளை தங்கச்சியை பத்தி அதிகமா யோசிக்கிறதால இந்த மாதிரி ஏதோ இல்யூஷன் வந்திருக்கும் போலன்னு மனசை ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில ஃபாதரை பார்த்த. இந்த மாதிரி உங்க பேரை சொன்னதும் போதும் அந்த ஹீரோ எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். பதிலுக்கு ஃபாதரும், இந்த பாருமா, எனக்கும் இந்த பேய் பிசாசுகளை பத்தி எதுவும் தெரியாது. நான் வேணா டைரக்டா ஹீரோ கிட்டயே பேசி பாக்குறேன்னு ஃபாதர் ஒரு பக்கத்துல கிளம்புறாரு. இதுக்கிடையில ஹீரோ தாஜிக்கும் கிம்முக்கும் இன்னைக்கு சம்பளம் போட வந்திருக்கான். ரெண்டு பேர் கையிலயும் கவரை கொடுக்க அதுல தாஜியோட கையில மட்டும் கவர் கொஞ்சம் பெருசா இருக்கு. யோ, இன்னும் இதெல்லாம் எனக்கு மட்டும் சின்ன கவரு, அந்த புள்ளைக்கு பார்த்தா பெரிய கவரு. டே முட்டா பீஸு, நீ எடுக்கிறது வீடியோ மட்டும் தான். ஆனா தாஜிக்குள்ள நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு. அவ ஒரு ஷாமன், பேயெல்லாம் ஓட்டுறாள். அதனாலதான் அவளுக்கு கொஞ்சமா சம்பளத்தை அதிகமா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் போங்காட்டம். இந்த பாரு, எனக்கு சம்பளம் கம்மியா இருக்கு. அடுத்த முறை எனக்கு கொடுக்கும் போது சம்பளத்தை எனக்கு ஏத்தி கொடுத்தாதான் நான் வேலைக்கு வருவேன். அப்படின்னா ஓகேப்பா, நீ வேலைக்கு வரவானா? அண்ணாத்த சும்மா சொன்ன அண்ணாத்த, என்ன சும்மா சும்மா கோச்சிக்கிற? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஃபாதர் ஜோ வராரு. ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் இவரை பார்த்ததுமே செம கோவம். சொல்லுங்க, என்னாச்சு? எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? என்ன இந்த 7 ஆண்டுகள்ல என் மேல இருக்க கோவம் உனக்கு துளி கூட குறையவே இல்லல்ல? எனக்கு புரியுது. அந்த சம்பவத்துல ஆசிரமத்துல இருந்த குழந்தைகளும் நஞ்சம் தங்களோட உயிரையே விட்டாங்க. என்னால இப்ப கூட இதெல்லாம் பண்ணது அந்த டாம்னு நம்பவே முடியல. ஜோ, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச டாம் அவன் இப்போ இறந்து போயிட்டான். சரி சரி, கோவப்படாத. நான் இங்க வந்தது அந்த ஹீரோயினோட தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கு. நீ அவளுக்கு உதவி பண்ணியாகணும். முடியவே முடியாது. அந்த டாம் எவ்வளவு விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறம் கூட அவ யாரையும் சாகடிக்கலங்கிற மாதிரி திருச்சபையில நீங்க சொன்னீங்க. டே பாபு, நான் பண்ணது தப்பா இருக்கலாம். ஆனா இப்போ வரைக்குமே நான் கடவுள்கிட்ட அதுக்கு மண்டிட்டு வேண்டிட்டு இருக்கேன். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் இறந்து போன குழந்தைகளும் நன்சும் திரும்ப வந்துருவாங்களா? ஒருத்தன் தப்பு பண்றானா அந்த தப்புக்கு துணை நிக்கிற ஆளுமே தப்பானவன் தான். நான் உன்னையும் மன்னிக்க மாட்டேன், அந்த பொண்ணுக்கும் உதவி பண்ண மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா ஹீரோ திட்டி விட்டுருவான். இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் கண்டிப்பா இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு எதுவும் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். ஆனா இன்னும் ஒரு சில நிமிஷங்களுக்கு அப்புறமா ஹீரோவோட பிளாஷ்பேக்க சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு கதை தெளிவா புரியும். ஒரு பக்கத்துல ஹீரோனோட தங்கச்சி பித்து பிடிச்ச மாதிரி மருத்துவமனையே அலற அளவுக்கு கத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல ஃபாதர் ஜோ மேல இருக்க கோவத்தால ஹீரோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல ஒரு லேடி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க தாஜியை பார்த்த, நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணல அப்படின்னா இறந்து போன என் பையன் உடம்பு கூட எனக்கு கிடைச்சிருக்காத. கடவுள் புண்ணியத்துல கடைசியா அவன் முகத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பாச்சும் கிடைச்சதுன்னு நன்றி சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்த நேரா கிம் கிட்ட வந்த தாஜி, உனக்கு ஞாபகம் இருக்கா 7 வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் அந்த டீமன்ஸோட குரூப்ல ஒரு ஆளா இருந்தோம். ஆனா நம்ம சுய கட்டுப்பாட்டுல இல்ல. ஒரு பொண்ணை காப்பாத்த வந்த ஹீரோ தான் நம்ம உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தியை மொத்தமா அழிச்சு நம்மள காப்பாத்தினாரு. அவர் உதவி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நாம கெட்டவங்களா தான் இருந்திருப்போம். அதே மாதிரியே இப்ப ஹீரோனுக்குமே நம்ம உதவி தேவை. ஒருவேளை உதவி பண்ண மறுத்தா பாவம் அவளோட வாழ்க்கையை வீணா போயிருண்டா. அவ என்கிட்ட கொடுத்த பென்டிரைவ் இருக்குல்ல, வா அதை பிளே பண்ணி பாக்கலான்னு இவங்களும் வீடியோ ஆன் பண்றாங்க. அதுல ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி என் அம்மாவுக்கு புற்றுநோய் வந்தது. 5
வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்தால என் தங்கச்சி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டா. அவ நடவடிக்கையில சந்தேகப்பட்ட வீடு முழுக்க கேமராக்களை வச்ச. ஒரு முறை சண்டே பிராக்டிஸ் எடுக்கும் போது நான் என் தங்கச்சி கிட்ட பேசலான்னு கிட்ட போனேன். ஆனா அவ என் கையில இருந்த திங்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்ட. ஆரம்பத்துல கோவமா இருந்தவ திடீர்னு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அக்கா இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கு நான் ரொம்ப வியர்டா நடந்துகிட்டா. அப்புறம் இதே மாதிரியே 2வது நாள் ஒரு ஆளு பார்சல் வைக்க வந்தான். அந்த ஆளு பெட்டியை வச்சுட்டு அங்க இருந்து போனதுமே வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசமான ஒளி கிராஸ் ஆச்சு. அடுத்த நொடியே என் தங்கச்சி மிருகத்தை போல தரையில ஓடிட்டு இருந்தா. இதோட நிக்கலங்க, தூக்கத்துல இருக்க தங்கச்சியோட பெட்ஷீட் ஆளே இல்லாம காத்துல தானா நகருது. ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி குத்துக்கள் மாதிரி எழுந்து உட்கார்ந்த தங்கச்சி நேரா அக்காவோட அறைக்கு வந்திருக்கா. இந்த வீட்ல இருக்க கேமராக்களை பார்த்தபடியே நல்லா தூங்கி போயிருக்காங்க. கிட்ட வந்த தங்கச்சி கழுத்தை கோணையா வச்சுக்கிட்டு பேந்த முழிக்கிறா. க்ளோஸ் அப்ல மூஞ்ச காட்டுறா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் கண்ண முழிக்கிறா. திரும்ப அறைக்குள்ள போகும்போது வீட்டோட வாசல் கிட்ட தங்கச்சி நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதையுமே நம்ம ஹீரோயின் கவனிக்கல. நேரா மாடிக்கு வரும்போது அங்க தங்கச்சியோட அறை திறந்திருக்கு. ஒரு சந்தேகத்துல உள்ள வந்து பார்த்தா பெட்ல தூங்கிட்டு இருந்த புள்ளைய காணோம். ஒவ்வொரு இடமா தங்கச்சி தேட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த வீட்ல இருக்க கேமராக்கள்ல 1-2 யாராவது ஒரு ஆள் நடந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட முகத்தை ஸ்கேன் பண்ணி அவங்க நகர்ற எல்லா இடத்துக்குமே அந்த கேமராவும் நகரும். முதல்ல ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிராஸ் ஆயிடுவா. அப்ப சடனா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மூலையில ஆளே கிடையாது, ஆனா நிறைய பேர் நிக்கிற மாதிரி இந்த கேமராவே கன்ஃபியூஸ் ஆகுது. சிசிடிவில வீடு ஃபுல்லா தேடி பார்த்தும் கூட தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு ஒரு சந்தேகத்துல தங்கச்சியோட செல்போனுக்கு கால் பண்ணி பார்த்தபடியே இவ ஹாலுக்கு வரும்போது தங்கச்சி போனு தரையில விழுந்து கிடக்கு. அது மட்டும் கிடையாது, இப்ப அந்த செல்போன்ல வீடியோ ரெக்கார்டிங்கும் ஆன் ஆயிருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பயந்துகிட்டு தங்கச்சி தொலைஞ்சு போனதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு போலீஸ்க்கு கால் பண்ணுவா. அப்ப டம்முன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பாதையிலேயே காலை கட் பண்ணிட்டு அங்க இருக்க ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அந்த பைப்புல செவுத்துல இடிச்சபடியே நிக்கிறாங்க. செல்லம் என்னாச்சு உனக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா தூங்கலான்னு ஹீரோயின் அவளை கூப்பிட ஆரம்பிச்சதுமே அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. உடனே பிளாஷ் ஆன் பண்ணிட்டு நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப படக்குன்னு திரும்பின தங்கச்சி கையில வச்சிருந்த கத்தி எடுத்து டக்குன்னு தன்னோட கண்ணத்துல இறக்கிட்டா. நல்ல வேலை, மறுபடியும் அவளை காயப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் உள்ள பூந்து தங்கச்சியை காப்பாத்திட்டா. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவளை மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கட் பண்ண இதே டைம்ல டிவி நியூஸ்ல இந்த மாதிரி சியோல் சிட்டிக்குள்ள அடையாளம் தெரியாத கும்பலால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கூடவே 30க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தி போயிட்டு இருக்கு. இத ஹீரோவும் கவனிச்சுட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ஃபனேஜ்ல எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல. டே கெம்ம, நான் உடனே இந்த வீடியோவை பார்க்கணும்னு சொல்லுவான். ஒவ்வொரு வீடியோவையும் பிளே பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோல என்னடானா நல்லா இருக்க தங்கச்சி திடீர்னு அந்த இடத்துல பறகுறா. ஏதோ ஒண்ணு இவளையே அடிச்சு பறக்க விடுது. இன்னொரு வீடியோல நம்ம ஹீரோயின் புதுசா அந்த வீட்டுக்கு குடி வந்திருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த வீட்டோட ஓனர்ஸ் எல்லாம், ஏமா இந்த வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனா ஒரு சில பெரிய திங்ஸ் இருக்கும் இல்லையா, அத மட்டும் தோ அங்க இருக்கிற பழைய கேரேஜுக்குள்ள வச்சிருக்கோமா, தப்பி தவறி கூட எங்க திங்ஸ்ல கைய வச்சிடாதன்னு சொல்லிட்டு வீட்டோட ஓனர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருக்காங்க. இப்ப அந்த வீடியோக்கள்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு போறதுக்காக ஒரு டீம் வந்திருப்பாங்க. அந்த டீம்ல இருக்க எல்லாரோட கழுத்துலயுமே இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட டீம் பேய்களை ஓட்டிருப்பாங்க. அங்க இந்த டீமன்ஸை வணங்கக்கூடிய ஆளுங்களோட கழுத்துல என்ன டாட்டூ இருந்ததோ அதே தான் இங்கேயும் இருக்கு. சோ கண்டிப்பா அப்படின்னா அந்த டீமன் குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஃபாதர் ஜோ இருக்கார் இல்லையா, அவரு ஹீரோவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரியா 15 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தான். அவனுக்கு டாம் அப்படின்னு ஒரு நெருக்கமான நண்பர் இருந்தான். காலப்போக்குல ஹீரோவுக்கு கட்டுமஸ்தான உடம்பும் சாதாரண மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட பலமும் கிடைச்சது. ஆனா அதுவே டாம்க்கு பிறப்பாலேயே பேய்களை ஒருத்தர் உடம்புக்குள்ள இருந்து நீக்கிற அளவுக்கு அவனுக்கு அமானுஷ்யமான சக்தி கிடைச்சது. இத பார்த்து ஆர்ஃபனேஜ்ல இருக்க மத்த குழந்தைங்க பயந்தாங்க. ஆனா எல்லா வகையிலுமே நம்ம ஹீரோ தான் அந்த டாமை பாதுகாக்க ஆரம்பிச்சான். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில வந்த ஹீரோ பேய்களை ஓட்டி அது மூலமா கிடைக்கிற பணத்தை திரும்ப ஆசிரமத்துக்கே அனுப்பினா. அதே மாதிரியே டாமும் திருச்சபை மூலமா பேய்களை ஓட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஒவ்வொரு ஆண்டோட கிறிஸ்துமஸ் அன்னைக்குமே ஹீரோவும் அந்த டாமும் ஆர்ஃபனேஜுக்கு வருவாங்க. சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வழக்கம் போல ஆர்ஃபனேஜுக்கு வரும்போது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்த அந்த டாம் பண்ணா. உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு பயங்கர டீமனை நரகத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து தான் உடம்புக்குள்ள அவன் ஏத்திக்கிட்டான். அது மட்டும் கிடையாது, ஆர்ஃபனேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தரோட ஆன்மாக்களையும் உறிஞ்சு அவன் தன்னோட சக்திகளையும் அதிகப்படுத்தினா. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவும் அவனை தடுக்க ட்ரை பண்ணா. ஆனா போற போக்குல தான் நண்பங்கிற எந்த ஒரு பாசமும் இல்லாம ஹீரோ மேலையும் பயங்கரமான தீய சக்தி அனுப்பிட்ட டாம் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். நாங்க நினைச்சோம் ஹீரோ இறந்து போயிட்டான்னு. ஆனா கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு திரும்ப உயிர் வந்தது. பிரச்சனை என்னன்னா அவனுக்குள்ள இருக்க தீய சக்தி அவனை அழிக்கிறதுக்கு பதிலா அதை அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திர உடல் கவசமா மாறுச்சு. இந்த சம்பவத்தால நிறைய குழந்தைகளும் நன்றும் இறந்து போனாங்க. திருச்சபையில இத பத்தி என்கிட்ட கேள்வி கேட்கும் போது டாம் தான் இதையெல்லாம் பண்ணான்னு எனக்கு சொல்றதுக்கு மனசு இல்ல. ஏன்னா அவன் மேல அளவுக்கு அதிகமான
அதிகமான நம்பிக்கையை நானும் வச்சிருந்தேன். இந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் ஹீரோ கடந்த 7 ஆண்டுகளா என்ன வெறுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்போ வரைக்குமே அந்த டாம் யாரு என்னங்கறத தெளிவா காட்டியிருக்க மாட்டாங்க. போட்டோல கூட அவன் மூஞ்சி லைட்டா அரைகுறையா தான் தெரிஞ்சிருக்கும். தன்னோட வீடா இருந்த அந்த ஆர்ஃபனேஜ் அழிச்சதுக்கு அப்புறமா டாம தேடி கண்டுபிடிக்கணும், அவனை கொல்லணுங்கிற வெறி மட்டும் தான் ஹீரோவுக்கு அதிகமா இருந்திருக்கு. இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிக்கிற அதே டைம்ல ஹீரோ கிட்ட இருந்த ஹீரோனுக்கு கால் வருது. இந்த மாதிரி உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு. சரி, நல்லது நடந்தா போதும்னு அடுத்த நாள் காலையில ஒரு மீட்டிங்க போடுறாங்க. இந்த பாரு, எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதோ கூட இருக்கானே இந்த கிம் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுப்பான். அப்புறம் இந்த தாஜி, இவனுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு. பேய்களை மொத்தமா விரட்டுறதுக்கான வேலையை இவ பாத்துப்பா. அப்புறம் நான் சடங்கு முடியற வரைக்கும் யார் இதை தடுக்க வந்தாலும் சரி, அவங்க கதையை முடிக்கிறதுக்கான வேலையை நான் பாத்துப்பேன். வீடியோவை பார்த்த வரைக்கும் உன் தங்கச்சி உடம்புக்குள்ள ஒரு பயங்கரமான டீமன் இருக்கு. அதுவும் சில பல மாதங்களுக்கு மேல இருக்கு. அதனால நினைக்கிறத விட அதோட பவர் அதிகமா இருக்கும். அப்புறம் நீங்க கொடுத்த அந்த பென்டிரைவ்ல ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்க்கும் போது, இதோ உங்க வீட்ல திங்ஸை இறக்கி வைக்க வந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அதுல ஒரு சில பேர் கழுத்துல நாங்க இந்த டாட்டூக்குள்ள பார்த்தோம். உண்மையை சொல்லணும்னா இதே மாதிரியே டாட்டூ பதிச்ச நிறைய டீமன்ஸை நாங்க வேட்டையாடி இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த டீமன் குரூப்பை சேர்ந்தவங்க தான் உங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. சரிவா, முதல்ல உன் தங்கச்சியை பார்க்கலான்னு நேரா அங்க இருக்க செல்லுக்குள்ள வந்த தாஜி, செல்லம் நான் உன் அக்காவோட ஃப்ரெண்டுமா, நான் பேசுறத உன்னால கேட்க முடியுதா? ஆக்சுவலா தங்கச்சி இப்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கா, அதனால ஆமாங்கிற பதில சொல்லுவா. சரி, உனக்குள்ள யாராவது இருக்காங்களா? நான் பேசும்போது பதிலுக்கு அவங்களும் பேசுறாங்களா? ஆமான்னு சொல்லுவா. அப்படின்னா ஓகே, என்னால இப்ப உனக்குள்ள இருக்க ஆளுகிட்ட பேச முடியுமா? இல்ல, முடியாது, எனக்கு அது பயமா இருக்கு. சரி விடு, நானே இதை பாத்துக்கிறேன்னு தாஜி கைய வச்சு லைட்டா மந்திரங்களை உச்சரிச்சதுமே தங்கச்சி உடம்புக்குள்ள இருக்க டீமன் இப்ப அவ உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. முத கேள்வியே தாஜி உன்னோட பேர் என்னன்னு கேப்பா. ஆனா அந்த டீமனை பாருங்க, இவங்களை பார்த்து பயப்படவே இல்ல. என்னோட பேரா? பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்தேன். உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த டீமன்ஸ்ல பாதியை உருவாக்குறது நான் தான். அப்படி இப்படின்னு ஏதோ ஹிண்ட் கொடுத்த மாதிரியே பேசுது. உண்மை என்னன்னா, ஒரு டீமனை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த டீமனோட பேர் தெரியணும். ஆனா அதை இந்த தங்கச்சி உடம்புக்குள்ள இருக்க டீமன் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது. தங்கச்சி உடம்பு அந்த இடத்துல பறகுது. தாஜியும் தனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தும் போது பறந்துகிட்டு இருந்த தங்கச்சி தொப்புன்னு கீழே விழுறா. 4 பேரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் தங்கச்சிய பெட்ல வச்சு கட்டலான்னு பாப்பாடுங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த டீமன் ஒரு கத்து கத்துனதுக்கு 4 பேரும் 4 திசைகள்ல பறந்து போய் விழுறானுங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு நொடி லைட் ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் ஆன் ஆகும் பாருங்க. பெட்ல இருந்த தங்கச்சியை காணோம். வேக வேகமா சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது தங்கச்சியோட உருவம் எல்லா வார்டுல இருக்க கேமராக்கள்லயுமே தெரிய ஆரம்பிக்குது. ஐயா, இது என்னடா வம்பா போச்சுன்னு தாஜி தனக்குள்ள இருக்க பவர்ஸ் வச்சு உண்மையாவே அந்த தங்கச்சி எங்க இருக்கான்னு பார்க்கும்போது அவ இப்ப என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்காங்கிறது தெரிய வருது. உடனே 4 பேரும் தலகால் புரியாம தெரிச்சுக்கிட்டு ஓடி வரானுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில சடனா இந்த மனநல மருத்துவமனையில இருக்க ஒட்டுமொத்த கதவுகளுமே டக்கு டக்குன்னு திறக்க ஆரம்பிக்குது. எவன் சண்டைக்கு வந்தாலும் சரி, நம்ம ஹீரோ பாரபட்சமே கிடையாது, புரட்டி எடுக்கிறாங்க. இதே டைம்ல என்ட்ரன்ஸ் கிட்ட வந்த தங்கச்சி அங்க இருக்கிற காவலாளிய நொடி பொழுதுல தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தலைய வச்சு அவன் தரையிலேயே டம்மு டம்முன்னு இடிக்க வச்சு அங்கேயே மயங்க வச்சுட்டா. இதுக்கடையில மனநோயாளிகள் கிட்ட மாட்டாம நம்ம ஆளுங்களும் எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டாங்க. சரி, தங்கச்சி எங்கடா போனான்னு பார்த்தா பைபிள்ல நடு ரோட்ல பேய் மாதிரி நிக்கிறாங்க. அப்ப அந்த பேய் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில வரதால அக்கா என்ன காப்பாத்துங்கன்னு கதறி அழுவா. நல்ல வேலை ஹீரோயினும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. ஆனா கொடுமைக்குன்னு அங்க இருந்த ஒட்டுமொத்த லைட்டும் ஆஃப் ஆயிட்டு திரும்ப ஆன் ஆகும் போது முன்னாடி ஒரு பெரிய ட்ரக் வந்துட்டு இருக்கு. தங்கச்சியோட சேர்த்து ஹீரோயினுக்கும் பால் ஊத்த போறாங்களோன்னு நினைக்கும் போது கரெக்டா காரை கொண்டு வந்த ஹீரோ ட்ரக் மேலேயே டம்முன்னு இடிக்கிறான். நம்ம ஹீரோயின் தங்கச்சியோட உயிரையும் காப்பாத்துறான். இந்த பர்மா மருத்துவமனையில இருந்தா கண்டிப்பா தங்கச்சியால மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது நீ புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே. முதல்ல வாங்க அந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்கலான்னு நேரா இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க ஏதாவது டீமனோட சக்தி இருக்கான்னு சுவர்கள்ல லைட் அடிச்சோம் வீடு ஃபுல்லாவும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே தப்பா தெரியல. அதுக்கப்புறமா மந்திர சில்வர் சேர அங்க இருக்க ஒரு அறையோட மையப்பகுதியில வச்சுட்டு நடக்கிற எல்லாமே ரெக்கார்ட் ஆகிறதுக்காக ஒரு சில கேமராக்களையும் வைக்கிறாங்க. என்னதான் ஹீரோனோட தங்கச்சியை இங்க இருக்க சில்வர் சேர்ல கட்டி வச்சாலுமே அவ உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தி அந்த ஒரு சேரை விட்டு வெளியில வரக்கூடாது, தப்பிச்சு ஓடவும் கூடாதுங்கிறதுக்காக மந்திர கல் உப்புகளால அவளை சுத்தி 2 வட்டங்களை உருவாக்குறாங்க. இப்ப சடங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுயநடவுக்கு அந்த தங்கச்சியும், அக்கா எனக்கு பயமா இருக்கு செல்லம், அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு இவ ஒரு ஆர்வத்துல பக்கத்துல போகும்போது ஹீரோ கடுப்பாயிட்டு, இந்த பாரு தயவு செஞ்சு உன் தங்கச்சி என்ன பேசினாலும் சரி அவளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டீமன்ஸ் எல்லாம் தந்திரமானத, நீ மட்டும் ஏதாவது அவசரப்பட்டு இந்த வட்டத்துக்குள்ள மட்டும் போன அது இன்னும் அதிகமான பிரச்சனையை கொண்டு வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இந்த டீமனோட பேர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அதனால மந்திர தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா
தங்கச்சி மேல தெளிக்கிறாங்க. கூடவே மத்த பேய்களை பயமுறுத்துற மாதிரி மந்திர கண்ணாடியை கூட காட்டுவாங்க. ஆனா அந்த டீமன் ஒரு பார்வை பார்த்த நொடிக்க அந்த மந்திர கண்ணாடி டப்புன்னு உடையுது. சிரிச்சுக்கிட்டே தங்கச்சியும் மறுபடியும் தான் பேருக்கான ஒரு சின்ன ஹிண்ட குடுக்குறா. நான் மரணம் இல்லாதவன், எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, நான் உனக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆச்சா பூச்சான்னு புரியாத மாதிரி பேசும்போது நம்ம தாஜிக்கு ஒரு டவுட். ஏப்பா, நான் இவ்வளவு மந்திர சடங்குகளை பண்றேன், ஆனா திரும்ப திரும்ப அவளுக்குள்ள இருக்க பலம் மட்டும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னா நீ சடங்க பாத்துக்கோ, நான் வெளியில போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு தனியா வெளியில வந்த ஹீரோ மாடி பகுதியா ஃபுல்லா சுத்தி பார்க்கும் போது அங்க இருக்க சுவர்களுக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஓங்கி ஒரு குத்து செவுத்துக்குள்ள கைய விட்டு பார்த்தா உள்ள ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்காங்க. அதுவும் யாரு? இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க வேட்டையாடின அதே டீமன்ஸோட பிரிவை சேர்ந்தவனுங்க. அடோ பாவீங்களா, இவ்வளவு நாளா இந்த வீட்டுக்குள்ளே பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்னு சண்டைக்காக வந்த ஒட்டுமொத்த அல்லக்கைகளையும் நம்மளால தனியாலாம் புரட்டி எடுக்கிறாங்க. அடிக்கிற அடி ஒண்ணும் ஆட்டோபா மாதிரி சும்மா பட்டாசா வெடிக்குது. இப்ப அதுல ஒருத்தன் சும்மா இல்லாம ஒரு மந்திர பொடிய ஹீரோவோட கண்ணுல தூவும் போது நம்மளால ஒரு நிமிஷம் தள்ளாட ஆரம்பிக்கிறான். இந்த சின்ன கேப்ல ரிச்சுவல் பண்ணக்கூடிய அந்த ரூமோட டோரை உடைச்சிட்டு உள்ள போலாம், தாஜிய போடுத்தலான்னு கையில கத்தியோட ஒருத்தன் கதவை உடைக்க ட்ரை பண்ணுவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோக்குள்ளயுமே நிறைய பவர்ஸ் இருக்குல்ல, சோ அதனாலேயே மந்திர பொடியால பாதிக்கப்படாம கதவை திறக்க பார்த்த அல்ல கையவும் அடிச்சு பறக்க விட்டான். திரும்ப அறைக்குள்ள வந்து பார்க்கும்போது தங்கச்சி சடங்கு ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டா. அதே டைம்ல ஹீரோயின் மட்டும் செஞ்சு வச்ச சல மாதிரி நிக்கிறாங்க. இந்த பாரு, நீ வட்டத்துக்கு பக்கத்துல போகாத, கொஞ்சம் பின்னாடி வா. என்ன நான் பேசிட்டே இருக்கேன் அமைதியா இருக்கேன்னு லைட்டா முன்னாடி வந்து பார்த்தா நல்லா இருந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ கொஞ்ச நேரம் தங்கச்சியை பார்த்த குத்ததுக்கே அவ உடம்புக்குள்ள அந்த டீமன் வர ட்ரை பண்ணுதுங்க. கண்ணு மொழி எல்லாம் கருப்பா போயிடுச்சு. கச்சமுச்சா கச்சமுச்சான்னு ஏதோ மந்திரத்தை உச்சரிச்சிட்டு இருக்கா. நல்ல வேலை தாஜி இத முன்னாடியே பார்த்ததால ஹீரோயின் உடம்புக்குள்ள முழுமையா அந்த டீமன் நுழைய முடியாத மாதிரி தடுத்துருவா. ஆனா இங்கதான் இன்னொரு பஞ்சாயத்தை. மந்திர சக்கரத்துக்குள்ள உட்கார வச்சிருக்க அந்த டீமன் எப்படி வெளியில வந்திருக்கும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஏதோ ஒண்ணு அந்த டீமனுக்கு ஆதரவா இருக்குன்னு ஒவ்வொரு இடமா தேடி போகும்போது ஒரு குறிப்பிட்ட சுவர்களுக்குள்ள இவளுக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. லைட் அடிச்சு பார்த்தாலுமே அதுல மந்திர எழுத்துக்கள் இல்ல. அப்பதான் சந்தேகத்துல அந்த சுவர்களுக்கு மேல ஒட்டி இருக்க பேப்பரை கிழிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த டீமன் குரூப்பை சேர்ந்தவனுங்க மந்திர எழுத்துக்களை எழுதிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஒரு இடம் மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த வீடு ஃபுல்லாவே மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சுத்தியில வச்ச அந்த எழுத்துக்கள்ல 2-3 அடி அடிச்சதுமே வீட்டுல பொறிக்கப்பட்டிருந்த ஒட்டுமொத்த சாபமும் நொடி பொழுதுல அழிஞ்சு போகுது. இப்ப அதெல்லாம் வீடியோ எடுத்தபடியே நம்ம கிம் நேரா மாடிக்கு ஓடி வருவான். அப்ப பாருங்க, ஹீரோனோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ ரொம்ப நார்மலா உட்கார்ந்துருக்கா. ஆமா, எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன்? ப்ரோ என்ன காப்பாத்துங்க ப்ரோ, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ, உனக்கு எல்லாம் சரியா போயிடுச்சா? இதோ வரேன்னு சொல்லிட்டு இவன் லைட்டா ஒரு அடி வைக்கும் போதே கரெக்டா ஹீரோ உள்ள பூந்து, எலே தீவெட்டி தலையா எங்கடா போற, இது அந்த பேயோட சூழ்ச்சிங்கிறான். பார்த்தா அதுக்கேத்த மாதிரியே இந்த தங்கச்சிக்காரி கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவையும் தாஜியவும் பார்த்து, என்ன உங்களால இவளை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, நான் இவ உடம்ப விட்டு போறதா இருந்தா இவ உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு தான் போவேன். அப்புறம் டே ஹீரோ, உன்னோட ஆசிரமத்துல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாமே, அதுக்கு காரணம் உன்னோட உயிர் தோழனாமே. அச்சோ பாவம், உன்னால உன் ஃப்ரெண்ட கூட எதிர்த்து சண்டை போட முடியல, நீ எல்லாம் ஒரு கோல ஆச்சா புச்சான்னு கத்த ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே நம்ம ஹீரோவை தவிர அந்த அறைக்குள்ள வேற யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. கூடவே தரைக்குள்ள இருந்து ஒரு டீமனும் வெளியில வருது. எல்லா பிரச்சனைக்கும் நீதானே காரணம், இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவன் அந்த டீமனோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது. நிஜ உலகத்துல கூட இருக்க தாஜியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, முழுசா சாகடிக்கிறதுக்குள்ளேயே பயவுள்ள சுயநினைவுக்கு திரும்பிட்டான். நடந்த சம்பவங்களால கடுப்பான தாஜி இந்த முறை மந்திர கத்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அடுத்த நொடியே அந்த ஒட்டுமொத்த இடமும் பனிக்கட்டிகளை போல உரைய ஆரம்பிக்குது. கூடவே ஹீரோனோட தங்கச்சி அப்புறம் இந்த தாஜி மட்டும் ஒரு வித்தியாசமான உலகத்துல இருக்க மாதிரியும் தெரியுது. ஆஹா, அப்படின்னா ஹீரோ போல தன்னோட மனசையும் டைவர்ட் பண்ண பாக்குறா போலன்னு சூதானமா மந்திரங்களை உச்சரிச்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. ஒரு கோவத்துல தாஜி அளவுக்கு அதிகமான மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த தங்கச்சி உடம்புக்குள்ள இருக்க டீமனால வலிய தாங்க முடியல. வேணும்னே தங்கச்சி குரல்ல பேச ஆரம்பிக்குது. அதாவது, அக்கா என்ன காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஆக்டிங்க போடுவா. இதை நம்பி ஏமாந்த ஹீரோனும், ஏமா என் தங்கச்சியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு அவசரப்பட்டு இவங்க போட்டு வச்சிருக்க மந்திர உப்பு வட்டம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கால வச்சுட்டா. அப்புறம் என்ன, வட்டம் அழிஞ்ச அடுத்த நிமிஷமே தங்கச்சி உடம்புக்குள்ள இருக்க டீமன் ஒரு கத்து கத்துனதுக்கே ஒட்டுமொத்த வீடும் அதிர ஆரம்பிக்குது. பயத்துல கண்ணு மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்த்தா கட்டி போட்டிருந்த தங்கச்சியை இப்ப காணோம். சுவர்களுக்கு மேல பள்ளி மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சு தேடுவாங்க. அப்ப திடீர்னு கிம்மு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பயபுள்ள அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். ஏலே, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? வீடியோ எடுக்கிறதுக்கு ஆங்கிள் பத்தலன்னு மேல போயிட்டியா? யோ, காமெடி பண்ணாதியா, அந்த பேய் என்ன கொல்ல பாக்குதுன்னு தாஜி உதவியால அவனை காப்பாத்தி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சந்தேகத்துல தாஜியும், ஏமா இந்த வீட்ல எங்களுக்கு தெரியாத ஏதாவது இடம் இருக்கா? டக்குனு ஹீரோவுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. இந்த வீட்டோட முன்னாள் ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா போகும்போது கேரேஜ்ல எங்களோட பழைய திங்ஸ் இருக்கு, அங்க மட்டும் போயிடாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ இப்ப இதை ஹீரோ கிட்ட சொன்னதுமே இவன் மட்டும் தனியா அந்த கேரேஜ் நோக்கி போறான். இதுக்கிடையில தங்கச்சிக்காரி உடம்புக்குள்ள முழுசா அந்த டீமன் வந்துருச்சு. பாக்குறதுக்கே முகம் நல்லா விகாரமா மாறி போயிருச்சுங்க. தாஜி இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு நகத்தை வச்சு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப தன்னையே
அறியாம தாஜி உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமான பவர் ரிலீஸ் ஆகும் போது தங்கச்சிக்காரியோட சேர்த்து 4 பேருமே அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டானுங்க. அடுத்து கேரேஜுக்கு வந்த ஹீரோவும் தரைக்கடியில இருந்து ஏதோ வித்தியாசமான சவுண்ட் வருதுன்னு அங்க இருக்கிற ஒரு சின்ன பலகையை நகர்த்தி பார்த்தா உள்ள ஒரு சீக்கிரட்டான அண்டர் கிரவுண்ட் இருக்கு. குடுன்னு கீழ இறங்கி வந்து பார்க்கும்போது இந்த டீமன் குரூப்பை சேர்ந்தவனுங்க குல்லாவை மாட்டிக்கிட்டு அடியில ஒரு பெரிய பூஜையை பண்ணிட்டு இருக்கானுங்க. மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. முதல் 2-3 பேரை நம்ம ஹீரோ அடிச்சு விளாசனதுமே 3வது ஆளு மூஞ்சில பொடியை தூவிட்டான். இவன் டைவர்ட் ஆன சின்ன கேப்ல கழுத்துல தூக்கு கயிறை மாட்டி கொல்ல பாக்குறானுங்க. நல்ல வேலை தலைவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கிருந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டான். நடந்த சண்டையில நம்மால் தோள்பட்டையில வேற கத்தி இறக்கிட்டானுங்க. அடுத்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ நம்மளுங்க மயங்கி போறக்க விஷயத்த கவனிக்கிறான். அப்பதான் தங்கச்சி உடம்ப முழு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்த டீமன், இதுக்கப்புறம் என்ன யாருமே தடுக்க முடியாத என்ன நான் தான் உங்க வாழ்க்கையோட முடிவுக்கு கூட்டிட்டு போற ஆள். என்னோட ஒட்டுமொத்த ராஜ்யமும் நரகத்துல குழந்தைகளால கட்டப்படுது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஹிண்ட கொடுக்கும் போது டக்குனு மயக்கத்தை விட்டு கண்டுபிடிச்ச தாஜியும் ஒரு வழியா நான் உன்னோட பேரை கண்டுபிடிச்சிட்டேன். நரகத்தோட காலை அரசனான மூலுக் தான் நீ. ஏற்கனவே சொன்ன மாதிரி டீமனோட பேரை கண்டுபிடிச்சிட்டா தங்கச்சி உடம்ப விட்டு அந்த பேய முழுசா நீக்க முடியும். அதனால தாஜியும் மந்திரங்களை உச்சரிக்கும் போது தங்கச்சி உடம்பு அந்த இடத்துல பறக்குது. டீமன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அது வேலைக்காகல. நரகத்துக்குள்ள திரும்ப அந்த டீமன் போறதுக்காக போர்ட்டல் ஓபன் ஆகுது. அப்ப கூட தங்கச்சி அந்த டீமன் விடுற மாதிரி இல்ல. என்னால இந்த உலகத்துக்குள்ள நிரந்தரமா இருக்க முடியல அப்படின்னா உன் தங்கச்சிய நான் ஏன் உலகத்துக்கு கொண்டு போறேன்னு உடம்ப மொத்தமா நரகத்துக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் முதல்ல தங்கச்சி உடம்ப பிடிச்சிருவா. அடுத்து ஹீரோ போய் காப்பாத்தலான்னு பார்த்தா இவனால அந்த உடம்ப தொடக்கூட முடியல. உடனே கிம் உடம்புல கைத்த கட்டிக்கிட்ட இன்னொரு முனையா அங்க இருக்க தூண்ல கட்டினபடி தங்கச்சி உடம்ப ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து தாங்கி பிடிக்கிறான். ஆனா ஒரு இடத்துல அந்த கயிறுமே அருந்து கீழே விழுந்துரும். நல்ல வேலை ஹீரோ அந்த கயிறு பிடிச்சு இழுக்க நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா தங்கச்சி உடம்ப விட்டு அந்த டீமன் மொத்தமா வெளியில வந்துருச்சு. தன்னோட அரக்க ஆன்மாவை நம்ம ஆளுங்க கிட்ட காட்டும் போது தலைவன் சும்மா இருப்பானா? ஹீரோக்குள்ளயும் தான் டீமன்ஸோட பவர் இருக்குல்ல. குடுன்னு ஓடி வந்தவன் இந்தா வச்சுக்கோன்னு அந்த மூணு கரசனோட முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து. அடுத்தனுடைய அந்த ஆன்மா நரகத்துக்குள்ள போயிட்டு மொத்தமா அந்த கதவும் லாக் ஆகுது. அப்புறம் என்ன ஒரு வழியா தங்கச்சியோட உயிரை காப்பாத்தியாச்சு. எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே இவன் குழந்தைகளுக்காக ஆர்ஃபனேஜையும் கட்டி முடிச்சிட்டான். சரி படம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காரை ஸ்டாப் பண்றாங்க. ஒரு பெரிய பில்டிங் கூட அங்க இருக்கு. குடுன்னு உள்ள ஓடி வந்து பாக்கும்போது இந்த டீமன் கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த பயபுள்ள ஏதோ கட்சி மீட்டிங் மாதிரி ஆயிரக்கணக்கான ஆளுங்களை ஒரு ஹால்ல உட்கார வச்சிருக்கான். ஆக்சுவலா அதுல ஒருத்தராதான் நம்ம ஹீரோனுக்கு வீட்டை வித்த அந்த தாய் கல்வியும் உட்கார்ந்துருக்கா. அப்புறம் என்ன அடையாள ஒருத்தன் ஹீரோ கூட சண்டைக்கு வர 1000 பேரை சுத்தி இருந்தாலும் கூட நம்ம தலைவனுக்கு பயமே கிடையாது. ஓங்கி வந்து மூஞ்சி மொழிய நலங்கு வைக்க அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படமும் முடியுது. கண்டிப்பா இந்த படத்துக்கு 2வது பாகம் இருக்கு. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த டாம் இருக்கான் இல்லையா, அவனை இப்ப வரைக்குமே இந்த படத்துல காட்டவே இல்ல. சோ கண்டிப்பா 2வது பாகம் வரும். அதுல இந்த டீமன் நல்ல கேக்களை கட்டுப்படுத்தக்கூடிய தலைவனே ஹீரோவோட ஃப்ரெண்டு தாங்கிற மாதிரி கதையை கொண்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரி 2வது பாகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம். சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.